இப்போ இதெல்லாம் பண்ணுறது நீ தானா? வெளியே இவ்வளோ காக்கா கத்திக்கிட்டு இருக்கு தெரியல இத்தனை மணிக்கு. ஆனால் இந்த வேலைலாம் பண்ணுறது பார்த்தா நீ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலையே, டவுட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நீ இந்த மாதிரி அட்டகாசம்லாம் பண்ண மாட்ட. இவ்வளோ நாளாக நீ இங்கே என் கூட தான் இருக்க. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஆஃபீஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்டு எக்ஸ்ப்ளோர் மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ண போகிறோம். ஏன்ற ரீசனை வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. அது எல்லாமே வந்து வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக கொஞ்சம் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி நடந்துருந்தது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட வீடியோ லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. அண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியல் கூஸ்பம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக எதுக்காக நம்ம ஆஃபீஸை எக்ஸ்ப்ளோர் அண்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும்னு நினச்சேன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்நார்மலான ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே நடந்தது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு கெஸ் கூட பண்ண முடியல. என்ன நடந்ததுன்றதை இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க.
பார்த்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா டே 1 டே 2 அந்த மாதிரி வந்து நடக்கலை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த செவுத்தில் வந்து போயிட்டு முட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தது. ஸோ அது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியவே இல்லை. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக இந்த சைடு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருந்திருக்கேன். அது வந்து காலையில் எழுந்து பார்த்தோன்னே எனக்கே தெரியல, என்னடா இது ஏதாவது தூக்க கலக்கத்தில் வந்து இங்கே படுத்துட்டோமா இல்லை சம்திங் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வியர்டாக ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. ஆனால் சடனாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஷூட்டுக்காக வந்து வெளியே போயிட்டேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த இதில் ப்ரெஷர்லேருந்து நான் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே நடந்த அந்த இன்சிடெண்ட்டே கம்ப்ளீட்டாக மறந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்த அந்த செகண்ட் இன்சிடெண்ட் நடந்தது. அது வந்து பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப வியர்டாக இருந்தது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே நம்ம ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விழுந்துருந்துருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து காலையில் எழுந்த அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு ஒன்று நடந்தது. இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டினியூ ஆகுது. என்னன்றதை வந்து நம்ம இங்கே நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு நைட் விஷன் இருந்தது, அது வந்து ஃபுல்லாகவே கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு நைட் விஷன் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ செட் பண்ணி இந்த நைட் விஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் தான் இப்போ நீங்கள் பார்த்த அந்த கிளிப்பை நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானுமே அவ்வளோ ஷாக்கோடு பார்த்தேன். என்னடா இது கடைசியில் வந்து நம்மளுக்கே இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக காட்டியிருக்கு. நம்மளுக்கு தெரியாமலே வந்து நம்ம உடம்பை பொசஸ் பண்ணி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வச்சுருக்கு. ஸோ அதை இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து கம்ப்ளீட்டாக தூங்க போகிறது கிடையாது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:40 ஆகுது. தெரியுதா? டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11:40 ஆகிடுச்சு. அண்டு இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் வந்து லைட் ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இப்போ என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். அண்டு இந்த இடத்துல நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது வந்து டம்மி நைட் விஷன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை, கரப்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ராஷ் ஆன மாதிரி வந்து எதுவுமே ரெக்கார்டே ஆக மாட்டுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு நைட் விஷன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கரண்ட்டில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதோட கேபிள் தான் இது. டைரக்ட் கேபிளில் ஒர்க் ஆகாதனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:40. கேட்டு மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் கிடைக்குதான்றதை பார்க்குறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடும். மானிட்டர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மொபைல் இது. அண்டு என்னென்னலாம் இருக்குது இங்கே. ஓகே, இது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வியர்டாக வந்து தெரியுது எனக்கு இப்போ பார்க்குறப்ப. இதெல்லாம் நம்ம பாப்பா யூஸ் பண்ணுற திங்ஸு. ஸோ இங்கே எதுவும் இல்லை. அண்டு இங்கே கீழே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் தான் எல்லாமே. அண்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நான் மட்டும்தான் இருக்கிறேன். அண்டு ரெஸ்ட் ரூம் வந்து கேவலமாக இருக்கும், காட்ட விரும்பல. டக்குன்னு இது போயிட்டு இது வந்துடுறேன். ஏன்னா வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் மட்டும்தான் இருக்குன்றதுக்கு. அண்டு இந்த டாலை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது. யார் இப்போ சல் சல் சல்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கேட்டது. கண்டிப்பாக இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தான். இருக்கியா இங்கே? என் கூட பேச முடியுமா? உன்னோட ப்ரெசன்ஸை இப்போயே எனக்கு காட்ட நினைக்கிறியா? நீ தாராளமாக உன்னோட ப்ரெசன்ஸை என்கிட்ட காமிக்கலாம். நான் பயப்பட மாட்டேன். ஓகே, என் கூட பேசுகிறதுக்கு உனக்கு பயமாக இருக்கா? கண்டிப்பாக உனக்கு பயம் இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா என்னோடய உடம்பையே நீ வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருக்க. அதுவும் வந்து பார்த்தோன்னா நான் தூங்கிட்டு இருக்கப்ப என்னுடைய கான்ஷியஸ் இல்லாத டைமில் என்னோடய உடம்பை நீ வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருக்க, ஆக்குப்பை பண்ணி.
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக இருக்கிறேன், தூங்க மாட்டேன். என்ன நடந்தாலும் உன் கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி நீ ஆல்ரெடி பண்ண விஷயத்தை எனக்கு ரிப்பீட்டடாக இப்போ இன்றைக்கி பண்ண முடியுமா? என்னை இன்றைக்கி உன்னால் பொசஸ் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணு. ஆக்சுவலாக தூங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீ உன் வேலையை காட்டிட்டு போயிட்ட. அண்டு இப்போ நான் முடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வேலையை காட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். வர முடியுமா? செம்மையாக ஸ்வெட் ஆகுது கைஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபேன் இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா காயில் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதனால் காயில் கட்டுறதுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு மேலே வந்து ஒரே ஒரு டேபிள் ஃபேன் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, அது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு மீட்டரில் வந்து கேட்டு பார்த்துக்குமே. ஓகே, இப்போ நீ இங்கே இருக்கனா இதை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? கேன் யூ ஷோ யுவர் ப்ரெசன்ஸ்? இங்கே இருக்கியா? தைரியமாக உன்னோட ப்ரெசன்ஸை காமிக்கலாம். உன்னோட ப்ரெசன்ஸை காமிக்க முடியுமா? நீ தான் இங்கே இருக்கிறியா இன்னும் குட்டி பாப்பா? ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டு மீட்டர்லேயும் வந்து நம்மளுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணோம். பட் கேட்டு மீட்டரில் எந்த ஒரு இண்டிகேஷனுமே இன்றைக்கி தெரியல. பார்க்கலாம், இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி நான் தூங்க போகிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டை முடிச்சுட்டு தான் உட்காண்ட்ருக்க போகிறேன். அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டைமு கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுது. அநேகமாக வந்து பேய் வரக்கூடிய நேரம் அந்த 12 மணி சொல்லுவாங்களே, ஸோ அதுக்காக வந்து ஒரு வேளை வெயிட் பண்ணுதான்னு தெரில. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். உன்னால இப்ப இங்க வர முடியுமா? உனக்காக தான் நான் இங்க வெயிட் பண்றேன். உன்னால முடிஞ்சா இப்ப வர முடியுமா? உன்னோட பிரசன்ஸ் இப்ப காட்ட முடியுமா? நீ இங்கதானே இருக்க, நல்லாவே தெரியும். நீ பயப்பட வேணாம், தாராளமா என்கிட்ட வந்து பேசலாம். என் பக்கத்துல வந்து பேச முடியுமா உன்னால? ஹலோ, இருக்கியா?
நீ தைரியமாக இப்போ என் பக்கத்தில் வரலாம். இருக்கியா நீனு? டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 போகுது. 12 நினைக்கிறேன். ஆமாம், எஸ், ஆல்மோஸ்ட் டைம் வந்து இப்போ 12 ஆகிடுச்சு. பேய்களுக்கான நேரம் வந்து கரெக்டாக 12 மணின்னு தானே சொல்லுவாங்க. உன்னால் இப்போ வர முடியுமா? நீ நான் தூங்குற ஐடியாலே இல்லை. கைஸ், லைட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. தெரியுதா? நீ வந்துட்டியா? இங்கே சுவிட்ச் எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. நோட் பண்ணுங்கள், சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. நீ இங்கே தான் இருக்கியா? உன்னால் இப்போ வர முடியுமா என் முன்னாடி? இது நீ வர்றதுக்கான அறிகுறியா ஏதாவது? ஹலோ, என்ன போயிட்டியா? இது நீ வர்றதுக்கான அறிகுறியா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காய்ஸ், க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் அங்கே நோட் பண்ண முடிஞ்சது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாச்சு. ஸோ என்னடா இது திடீர்னு வெளிச்சம் வருதுன்னு சொல்லி பார்த்தா இங்கே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகி ஆனாச்சு. சேம் இதே மாதிரி இன்சிடெண்ட் தான் வந்து அந்த கிளிப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ரியாக்டாகவே ஆக ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரண்ட் ப்ராப்ளமா தெரியலையே. கரண்ட்டோட பிரச்சனை ஏதாவது? மேபி வந்து பார்த்திங்கன்னா இது ஏதாவது கரண்ட்டோட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஷோராக வந்து பார்த்திங்கன்னா இது பேரநார்மல் ஆக்டிவிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் நம்மளுக்கு நைட் விஷனில் கேப்சர் ஆனதில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த கேட்குதா? ஹலோ, இருக்கியா இங்கே? எனக்கு இப்போ இதை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா பகீர்னு இருக்குது. ஓகே,
கைஸ் ஏதோ ஆக்டிவிட்டி நடக்க முடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது. பட்டு கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நடக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு நடந்ததுமே வந்து கண்டினியூவாக எதுவுமே நடக்கலை. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days கேப் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நடந்தது. மேபி அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி இல்லாத நாளில் வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சினான்றது எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து ஃபேனு. ஆக்சுவலாக இப்போ எனக்கு இன்னொரு தாட் என்னென்னா, நான் தூங்கினதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நடக்குது. அப்போ நான் மறுபடியும் வந்து தூங்க ட்ரை பண்ணால் என்ன? ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு தூக்கம் தூங்காமல் அரை தூக்கத்தில் இருந்தால் அதோட ஆக்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நான் தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தூங்கினா தான் உன்னால் என்னை பொசஸ் பண்ண முடியுமோ? நேருக்கு நேர் உன்னால் எதுவும் பண்ண முடியாதா? நான் தெளிவாக இருக்கிறப்போ உன்னால் என்கிட்ட எதுவுமே பண்ண முடியாதா? நான் கான்ஷியஸ் இல்லாத டைமில் தான் உன்னால் என்னை அட்டாக் பண்ண முடியுமா? என்னோட உடம்பை பொசஸ் பண்ண முடியுமா? நான் தூங்கினாதான் உன்னோட ஆக்டிவிட்டியை காட்டுவேனா? எனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது சத்தம் கொடுத்தனா? ஓகே. ஏதாவது சவுண்டு கொடுக்குறியா? உள்ள ஏதோ மூவ் ஆகிற சவுண்டு கேட்டுது. இப்போ இந்த டோரை நாக் பண்ணது நீதான்னா எனக்காக மறுபடியும் அந்த டோரை நாக் பண்ண முடியுமா? 3 times. ஓகே, அப்போ நான் வந்து தூங்குறேன். ஓகே, நீ வந்து உன்னோட வேலையை காட்டு, அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையை காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ண மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணலை. நான் தூங்கினா தான் என்னை வந்து பொசஸ் பண்ண அதால் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா முழு தூக்கம் தூங்காமல் அரை தூக்கம் தான் தூங்க போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே,
கைஸ், இப்போ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, என் நெஞ்சு மேலே வந்து உட்காந்து அந்த அழுத்துவாங்கள்ல, இந்த அமுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ நடந்தது எனக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணுறது நீ தானா? வெளியே ஏன் இவ்வளோ காக்கா கத்திக்கிட்டு இருக்கு தெரியல இத்தனை மணிக்கு. இது அங்கே உள்ளே இருந்தது அந்த சைடில், இப்போ இது இங்கே வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணுறது நீ தானா? வெளியே இவ்வளோ காக்கா கத்திக்கிட்டு இருக்கு தெரியல இத்தனை மணிக்கு. நீ இங்கே தான் இருக்கியா? நீ இப்போ இங்கே வந்துட்டியா? உன்னால் என் கூட வந்து பேச முடியுமா? உனக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நேரம். கைஸ், இப்போ தான் எல்லாமே ஆற முடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. உனக்கு எதாவது உதவி வேணுமா? உனக்கு எதாவது உதவி வேணுன்னா இப்போ என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நீங்கள் இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? உனக்கு ஏதாச்சும் உதவி தேவையா? இப்போ இதில் தான் நீ இருக்கியா? உன்கிட்ட வந்து பேசலாமா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்போ நீ இங்கே தானே இருக்க, இந்த வண்டியில் தான் இருக்கேன். நீ என் கூட உன்னால் பேச முடியுமா? உன்னை நான் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல, சரியா? நீ தைரியமாக என் கூட வந்து பேசலாம். நீ தைரியமாக என் கூட வந்து பேசலாம், சரியா? Oh my god, guys. இப்போ இதெல்லாம் பண்ணுறது நீதான்றதை நான் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்போ உன்னால் உன்னோட ப்ரெசன்ஸ், உன்னோட உருவத்தை என்கிட்ட காட்ட முடியுமா? உன்னோட ஆக்டிவிட்டி நீ இங்கே இருக்குன்றதை என் கண்ணுக்கு நேராக தெளிவாக காமிச்சிட்டேன். ஆனால் நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். உனக்கு நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு எனக்கு தெரியல. நீ எங்கேருந்து வந்திருக்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உனக்கு ஏதாவது உதவி வேணுன்னா என்னை பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாமல் நீ தாராளமாக என்கிட்ட வந்து கேட்கலாம். உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுன்னா தாராளமாக நீ என்கிட்ட கேட்கலாம். நீ பயப்படணும்னு அவசியமே இல்லை. நீ எதுக்கு பயப்படுற? என்னை பார்த்து பயப்படுறியா? என்னை பார்த்து பயப்படுறியா? நீனு என்னை பார்த்து நீ பயப்படவே தேவையில்லை, சரியா? எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை. நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்.
பார்க்கறதுக்காகவும் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நான் தூங்காமல் இவ்வளோ தான். மேலே வச்சிருந்தேன். இது எப்படி நீ பண்ணுற வேலை தானே இதெல்லாம்? குட்டி பாப்பா, நீ தான் இதெல்லாம் பண்ணுறியோ? ஓகே, சூப்பர். ஆனால் இந்த வேலைலாம் பண்ணுறது பார்த்தா நீ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலையே, டவுட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நீ இந்த மாதிரி அட்டகாசம்லாம் பண்ண மாட்டேன். இவ்வளோ நாளாக நீ இங்கே என் கூட தான் இருக்க. ஏன்னா வேறு யாரோ இருக்கிறீங்கன்னு என்னால் நல்லா உணர முடியுது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட கண்ணாம்பூச்சியை விட்டுட்டு இந்த அப்பாவி குழந்தை மேலே வந்து பழிய போடாமல் நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸை காட்டுறீங்களா? உங்களோட ப்ரெசன்ஸை காமிக்கிறீங்களா? நான் இப்போ உன்னை பார்க்கல, உன் சைடு திரும்பலை. நீ தாராளமாக இப்போ என் முன்னாடி வரலாம். என் முன்னாடி வர முடியுமா உன்னால்? நான் இங்கே தான் இருக்கிறேன். இந்த சத்தத்துக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக இந்த குழந்தையோட ஆன்மா கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே இருக்கிற ஆன்மா உன்னோட ப்ரெசன்ஸை தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்து. நான் உன் கூட பேசுகிறேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன். உன்னோட வெளிப்படுத்த முடியுமா? ஏதோ பாசம் நம்ம தானே இருந்தது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? வந்துட்டீங்களா? ஹலோ, யாரோ இப்போ இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரெசன்ஸை என்கிட்ட காட்டுறது தானே இப்போ ட்ரை பண்ணீங்க. மறுபடியும் ஒன் மோர் டைம் என் முன்னாடி வர முடியுமா உன்னால்? ஒரே ஒரு வாட்டி உன்னால் என் முன்னாடி வர முடியுமா? நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். என் முன்னாடி நேருக்கு நேர் வர முடியுமா? என்ன எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்ற? உனக்கு அவ்வளோ பயமா? இவ்வளோ வித்த பண்ணுறல்ல, என் முன்னாடி வரலாம், ஏன் வரமாட்ற? இவ்வளோ விஷயம் பண்ண தெரிஞ்ச உனக்கு என் முன்னாடி ஏன் வர முடியல? என்னென்ன குழந்தை நினச்சிட்டியா? விளையாட்டு காட்டுறியா எனக்கு?
என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா நீனு? நீ விளையாடுறன்னா தாராளமாக என்கிட்ட சொல்லு. அது வாயை திறந்து சொன்னாதான் நானும் உன் கூட விளையாட முடியும். உனக்கு இந்த குழந்தைங்க விளையாடுற பொருள் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஹலோ, இதுதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இப்போ எனக்கு மறுபடியும் அந்த சத்தத்தை வர வைக்க முடியுமா? அந்த சேரில் நீ இருக்கிறனா அந்த சேரில் வந்து உட்கார முடியுமா உன்னால்? ஓகே, நீ இருக்கிறன்றதை நான் தெளிவாக ஒத்துக்கிட்டேன். ஆனால் நான் உன்னை வந்து பார்த்தோன்னா லைட்டாக பார்த்துருக்கேன். ஸோ மறுபடியும் நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். என் முன்னாடி வர முடியுமா ஒரே ஒரு வாட்டி? கைஸ், நான் இந்த வாட்டி ஃபேஸ் கேம் மட்டும் வச்சுக்கிட்டு நான் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண போகிறேன். மேபி வந்து நம்ம பின்னாடி வருதா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். வந்ததுனாலும் ஏதாவது தெரியுதான்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் கேமில் இப்போ சுற்றி வரேன். சரி, என் முன்னாடி வர உனக்கு தைரியம் இல்லைனா கூட என் பின்னாடி வரியா? நான் உன்னை பார்க்க மாட்டேன்ல, என் பின்னாடி வா. என் பின்னாடி வந்தனா அதுவே போதும். வந்து என்னை டச் பண்ண முடியுமா? ஓகே, இதுக்கு மேலே நான் உன்னை தேடி தேடி அலைய போகிறதில்ல. என் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? கைஸ், எந்த ஆக்டிவிட்டியுமே வந்து நடக்கிற மாதிரி தெரில. ஓகே, ரொம்ப நேரமாக நானும் அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் வந்து அது கம்யூனிகேஷனுக்கு வரவே இல்லை. என்னை பயமுறுத்த மட்டும்தான் ட்ரை பண்ணுது. அண்டு அதை நான் நேரில் பார்க்க முடியும்னு நினச்சேன். பட் நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல. அது என்னோடய பேட் லக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இருந்துட்டு போகுது. அண்டு இதுக்கப்புறம் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நைட் விஷனில் தான் கேப்சர் ஆகும். ஸோ அந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நடக்கலைன்னா இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்டு உங்கள் காண்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.